ஒரு ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு மேகதாட்டு பிரச்சனையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரவேற்றிருக்கின்றார். நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கடமை. உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சற்று முன் பேசிய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்று குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு வித்தியாசம் என்பதை மக்கள் அறிவர். தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சி கூட்டணிகள் உடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிடுவது மிக மிக பொருத்தமாக இருக்காது. நாங்கள் பெருமையுடன் சொல்வோம், எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்குகள் தான். பல கட்சி கூட்டணிகளுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்காகவும் விழுந்த வாக்குகள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அன்பு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துக்கள் சரிதான். நீங்கள் தனியாக நின்ற பெற்று வாக்குகள், ஆனால் வரும் காலத்திலும் நாங்கள் தனியாக நிற்போம், தனியாக வாக்குகளை பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல தயாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாடு வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதில்லை, சொன்னதை செய்ததில்லை. முதல் மாநாட்டில் சொன்னதை இந்த நேரத்தில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் வழங்கிய தீர்ப்பை எப்போதும் யாரும் எந்த காரணத்திற்காகவும் சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. தனி ஒரு கட்சியாக இந்த சட்டமன்றத்திலே மற்ற தோழமை கட்சிகளை விட, மற்ற அரசியல் கட்சிகளை விட மிக மிக பெரிய வாக்கை மக்கள் வாரி வழங்கி தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யாரும் பேசுவதை பேரவைத் தலைவர் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.